இல்லை இல்லை, அதாவது எங்களுக்கு சீட்டு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கு சீட்டு கிடைக்கலன்றதுனால நாங்கள் அமைதியாக இருந்தோம். அமைதியாக இருந்தோன்னு சொல்கிறத விட நாங்கள் கோபமாகவே இருந்தோன்னு கூட சொல்லலாம். அதனால் நாங்கள் யாரையும் தொடர்பு கொள்ளலை. அதிமுடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலர்கள்லாம் தொடர்ந்து அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் அதை பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், ஆகவே நீங்கள் பழையபடி தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களுடைய கேட்டதுக்கு இணங்க சரி என்று இன்றைக்கு வேலை செய்வதாக முடிவெடுத்திருக்கின்றோம். 2016 வந்து சீட் இல்லை, 2019 சீட் இல்லை, 2021 ஒரே ஒரு சீட், 2024 சீட் இல்லை. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து அடுத்த தேர்தல் இல்லை எதிர்காலம் 2019 நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் சீட்டு கேட்கல. இந்த தேர்தலில் மட்டும்தான் 24 மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று புரட்சி பாரதம் சீட்டு கேட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக நாங்கள் சீட்டு கேட்கவில்லை. அதான் காரணம். அதிமுக கூட்டணியில் ஃபர்ஸ்ட் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை உங்கள் கட்சி தான் முதல்ல கூப்பிட்டாங்க, கடைசி வரைக்கும் சீட்டு கொடுக்காதீங்க என்ன காரணம்? என்ன காரணம்னு நீங்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் கட்சி வந்து இல்லை, எனக்கு சீட்டு கிடைக்கலன்ற நாங்கள் வருத்தத்தில் இருக்கிறோம். அது என்ன காரணம்னு எங்களே கேட்டால் எங்களுக்கு தெரியாது. இல்லை அந்த காரணம் தெரியாமல் மறுபடியும் அதிமுகவே தொடர்ந்து இல்லை, எங்களை வந்து குறைச்சி மதிப்பிடணுன்றதுலாம் இல்லை. நாங்கள் உடனடியாக தனித்து நின்று போட்டியிடுவதற்கான காலதாமதமும் எங்களுக்கு இல்லை. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் எங்கள் நீங்கள் சொன்னீங்களே இப்போது ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு பேசுனாங்கன்னு, அப்போயே உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வேலைகளில் இறங்கி இருப்போம். அப்பொழுது புரட்சி பாரதத்தின் வலிமை என்ன என்று இதை சமுதாயத்துக்கு தெரிந்திருக்கும். வேறு வழி இல்லாமல் இல்லை, தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் விரும்புகின்ற காரணத்தினால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த தேர்தலில் இணங்கி வேலை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறோம். நீங்களே சொன்னீங்க செயற்குழு கூட்டத்தில் மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணி போகிறதுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் தெரிவித்தாங்க. இல்லை, தொடர்ந்து அப்படி இல்லை. அதாவது 90% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 5% பேர் தனியாக நிற்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு 5% பேர் வேறொரு முடிவு எடுக்கலான்னு தான் சொன்னாங்க. அதற்கும் நேரம் இல்லை. வேறொரு கட்சியிலே கூட்டணியிலே பேசலைன்னா கூட நேரம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து எல்லா கட்சியுமே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. எல்லா கட்சியுமே வேட்பாளர்கள் அறிவிச்சிட்ட பிறகு நம்ம போய் கேட்குறதும் சரியாக இருக்காதுன்றதுனால தான். சார், இப்போவே இவ்வளோ உறுதியாக சொல்லி உங்களுக்கு சீட்டு புறக்கணிக்கப்பட்டது, அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்ளலான்னு அப்போது சீட்டு வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம் சார்? கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். கொடுக்கலனாக்கா என்ன நடக்குன்றது நேரம் இருக்குது இல்லையா, அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இல்லை, இப்போ இருந்த மாதிரி அப்போ இருக்க முடியாது. அதனால் அப்போ என்ன நடவடிக்கைன்றது அப்போது நீங்கள் இல்லை உங்களோட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கன்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாநாட்டிலேயே அவர் அவ்வளோ உறுதியாக இருந்தார். இப்போ திடீர்னு வந்து அதாவது தேர்தலுக்காக கூட்டணி வச்ச புதிய தமிழர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் 13 ஆண்டுகளுக்கும் மேலே இருக்கீங்க, உங்களுக்கு ஒதுக்காத காரணம் வந்து இன்னும் தெரியல. அடுத்த தேர்தலில் 7ஆம் தேதி திருவள்ளூருக்கு வர்றதா கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் ஓட்டு சேகரிக்குது. அந்த கேள்வி கொஞ்சம் அன்றைக்கி கேளுங்க, அவர் கேளுங்க. இல்லை, ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இன்னிலேருந்து எங்கள் தொண்டர்கள் வந்து அதிமுக தொண்டரோடு இணைந்து வேலை செய்வாங்க. எங்களோட நிர்வாகிகளும் அவங்க நிர்வாகிகளோடு சேர்ந்து தேர்தல் பணியில் என்னுடைய பிரச்சாரம் வந்து இன்னும் அதுக்குண்டான முடிவு செய்யலை. அந்தமாதிரி இன்றைக்கி மாலைக்குள்ளார அதுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோன்றது அதிமுடைய மாவட்ட செயலர்களிடத்தில் பேசி அது முடிவு. சார், அதிமுக ஒதுக்கியிருந்தா கூட நீங்கள் வந்து முழுமையாக வேலை செஞ்சீங்க. தேமுதிக ஒதுக்கிட்டாங்க, இங்கே உங்களோட தொண்டர்களை முழுமையாக வேலை செய்வாங்க. இப்போ வேலை செய்வாங்க. அதாவது எங்களுடைய தலைமைக்கு தான் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. நாங்கள் சொன்னதுனால கூட்டணி தர்மத்துக்காக கண்டிப்பாக வேலை செய்வாங்க. இல்லை வருவாங்க. இந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கீங்க, தேமுதிக வந்து கணிசமான அளவில் தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை.
சோசியல் மீடியால ஃபுல்லாவே மீம்ஸ் போடுறாங்க. எடப்பாடி துரோகி அப்படின்னு சொல்லிட்டுலாம் புரட்சி பாரதம் கட்சியினர் தொடர்ச்சியான மீம்ஸ் போடுறாங்க. இல்லை புரட்சி பாரதம் தொண்டர்கள் யாரும் போட மாட்டாங்க. எங்களுடைய தொண்டர்கள் பேரில் வேறு யாருன்னா கூட போடுவாங்க, அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக. எங்கள் தொண்டர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு மிக்கவர்கள், அந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டாங்க. அவங்க பேர் சொல்லி வேறு யாராவது செய்யலாம் இல்லையா? நம்ம கட்சி உறுப்பினர் ஒருத்தர் வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராக போனது மறைந்த மூர்த்தியாரோட தொடர்பு. இப்போ இந்த வாட்டி கிடைக்கும்னு நினைச்சோம், கிடைக்கல. அடுத்த முறை நம்மளோட செயல்பாடு திருவள்ளூர் நாடாளுமன்ற அடுத்த முறை எந்த சக்தி தடுத்தாலும் புரட்சி பாரதத்தினுடைய தொண்டன் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராவது யாராலும் தடுக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.